ரச்சின் ரவீந்திரா ஐபிஎல் புது வரவு. இதுவரை அவர் ஐபிஎல் விளையாடியதில்லை. நியூசிலாந்தினுடைய இளம் நாயகன் என்றுதான் சொல்ல வேண்டும் ரச்சின் ரவீந்திராவை. கடந்த முறை இந்த வேர்ல்ட் கப் 2023 ஒரு வளரும் நட்சத்திரமாக அனைவராலும் கண்டறியப்பட்டவர், இளம் நாயகன் என்று சொல்லப்பட்டவர். 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர், அதிரடி சதங்களை குவித்தவர் என்று பல முகம் இவருக்கு இருக்கிறது. இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். சச்சின் மற்றும் அந்த இருவரையும் சேர்த்து, ராகுல் டிராவிட் இருவரையும் சேர்த்து ரச்சின் என்று அவரது தந்தை பெயர் வைத்தாராம் என்பது போன்ற ஒரு புகழெல்லாம் இருக்கிறதாக சொல்லப்பட்ட போதும் கூட அப்படி என்று பின்புலமும் இல்லை என்றாலும் கூட இருவரின் பாணியும் மிக அழகாக நேர்த்தியாக கையாண்டு விளையாடக்கூடிய ஒரு ஸ்டைலை கொண்டிருக்கிறார் ரச்சின் ரவீந்திரா. ஆல்ரவுண்டராக ஜொலித்திருக்கிறார் நியூசிலாந்தை சேர்ந்த ரச்சின் ரவீந்திரா. மிக இளம் வீரர். அந்த வகையில் தற்போது ரச்சின் ரவீந்திராவை சென்னை சூப்பர் கிங்ஸ் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது வெறும் 1.8 கோடியில். இந்த சூழ்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மிக ஒரு நல்வரவு. இதைத்தான் தோனியும் எதிர்பார்த்திருப்பார். தோனி சொல்லி அனுப்பியிருப்பார் சிஎஸ்கே நிர்வாகிகளிடம், நிச்சயமாக ரச்சின் ரவீந்திரா வருவார், அவரை விடாதீர்கள் என்று சொல்லி அனுப்பியிருப்பார். அதே போலத்தான் சிஎஸ்கேயும் விடாமல், பேஸ் பிரைஸ் 50 லட்சமாக இருந்தது அவருக்கு. அதன் பிறகாக 60-70 என்று கூடிக்கொண்டு வந்த சூழ்நிலையில் 1.8 கோடிக்கு இறுதியாக அவர் ஏலம் சென்றிருக்கிறார். அந்த ஏலத்தொகையை உடனடியாக கொடுக்க தயாராக இருந்தது. ரச்சின் ரவீந்திரா என்று சொன்ன உடனேயே, அந்த ஆக்ஷனியர் சொன்ன உடனேயே உடனடியாக அந்த பேட்டை தூக்கி நாங்கள் தான் முதலில் வாங்க இருக்கிறோம் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அவருக்காக ஒரு ஆதரவை காட்டியிருந்தது. இளம் வீரர்களை கண்டறிந்து எப்போதுமே தங்கள் அணிக்கு கொண்டு வருவதில் தோனிக்கு நிகர் தோனிதான் என்று சொல்வார்கள். யாருக்கு கீழ் அவர்கள் விளையாடுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த அவர்களுடைய முழு திறமையையும் வெளிக்காட்டுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது உண்டு. அது போலத்தான் தற்போது தோனிக்கு மிக முக்கியமாக அடுத்தவராக இந்த தேர்வாகி இருக்கிறார். எப்படி ஸ்ரீலங்காவுடைய ஒரு புதுமுகமாக கண்டறியப்பட்டு அதன் பிறகு கடந்த முறை சென்னை சூப்பர் கிங்ஸில் ஜொலித்தார்களோ, அதே போல இந்த முறை ஒரு நியூசிலாந்தினுடைய புது வரவாக இருக்கக்கூடிய ரச்சின் ரவீந்திராவை 1.8 crore என்று தொகைக்கு சிஎஸ்கே எடுத்திருக்கிறார். அதே போல ஷர்துல் தாக்கூர் எதற்காக எடுத்தார்கள் என்றே தெரியவில்லை என்று பலரும் குமுறி கொண்டிருக்கிறார்கள். 4 கோடி ரூபாய் கொடுத்து தக்க வைத்திருக்கிறது ஷர்துல் தாக்கூரை சிஎஸ்கே. இவரெல்லாம் எதற்காக விளையாட வருகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய பந்து வீச்சு இருக்கும் என்று குமுறியவர்கள் கடந்த ஆட்டங்களில் நாம் ஐபிஎல்களில் பார்த்திருக்கிறோம். வாரி வள்ளல் வழங்கக்கூடிய அந்த பாரியினுடைய பரம்பரை போல இவர் இருக்கிறாரே என்றெல்லாம் கூட நாம் ஷர்துல் தாக்கூரை சொல்லி இருக்கிறோம். இவர் பேட்டிங்கும் சரியில்லை, பவுலிங்கும் சரியில்லை, எதற்காக இவரை எடுத்தார்கள் என்று குமரி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை நிச்சயமாக அவர் எங்களுக்கு வேண்டும் என்று சிஎஸ்கே நிர்வாகிகள் விடாதபடியாக அழாத குறையாக வாங்கி இருக்கிறார்கள் ஷர்துல் தாக்கூரை. அவருக்கு முதல் 1 கோடி ரூபாய் பேஸ் பிரைஸாக ஆரம்பித்தாலும் கூட 4 கோடிக்கு வேறு யாரும் வாங்கவில்லை. அதனால் சிஎஸ்கே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான நிஜம். அதனால் 4 கோடி ரூபாய்க்கு ஷர்துல் தாக்கூரை வாங்கியிருக்கிறார்கள். ஹர்ஷல் பட்டேல் அடுத்ததாக ஒரு நல்ல தேர்வு என்று சொல்ல வேண்டும். ஹர்ஷல் பட்டேல் தனியாக ஏலம் வருகின்ற போது ஒரு சிறந்த ஆல்ரவுண்டராகத்தான் நாம் அவரை பார்க்க வேண்டும். ஹர்ஷல் பட்டேல் பந்து வீச்சாளராக இருந்தாலும் கூட ஒரு சிறந்த ஆல்ரவுண்டராகத்தான் நாம் அவரை பார்க்க வேண்டும். அவரை பஞ்சாப் 11.75 கோடிக்கு சொந்தமாக்கி இருக்கிறது. 11.75 கோடி, கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்க. அந்த அளவுக்கு அவர் தகுதியானவரா என்பது ஒரு கேள்வி எழலாம் இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடியவர்களுக்கு. ஆனால் 11.75 கோடி கொடுத்து ஷர்துல் தாக்கூர் எங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் என்று விடாதபடியாக வாங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையே கடுமையான போட்டி இருந்தது. அதே போல டெல்லியும் போட்டி எடுத்தார்கள். ஆனால் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி 11.75 கோடிக்கு வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் சிஎஸ்கேனுடைய இந்த டாப் 11 நிச்சயமாக ஷர்துல் தாக்கூரும் இருப்பார். ஆனால் ஷர்துல் தாக்கூரை எதற்காக எடுத்தார்கள் என்கிறதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. சிஎஸ்கே கடந்த முறை ஐபிஎல்லுடைய வெற்றியாளர்களாக கருதப்பட்டாலும் கூட கடந்த முறை ஷர்துல் தாக்கூர் இல்லை என்பதுதான் ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் தற்போது அவர் எடுக்கப்பட்டிருக்கிறார் சிஎஸ்கே அணியினுடைய நிர்வாகத்தினால். அதுவும் 4 கோடிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஏல விவரங்களையும், அதே போல யார் முக்கியமான வீரர்கள் என்பதையும். பவுலர்கள் மற்றும் ஆல்ரவுண்டர்களை எடுத்துக்கொண்டு வந்துகிறார்கள். ஏலம் தற்போது துபாயில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக முதன்முறையாக பார்வையாளர்களுக்கு மத்தியில் இந்த முறை ஏலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீரர்களுடைய தொடர் அப்டேட் செய்திகளை கொடுக்கலாம்.